ஹலோ கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேபிள் லாட் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அதில் எக்கச்சக்கமான பேபிள்ஸ், வித்தியாசமான பேபிள்ஸ், நம்ம கலெக்ஷனில் இல்லாத பேபிள்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை ஒன்றா ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க நிறைய பேபிள்ஸ் நம்ம பேபிள் ஷாப்பில் அப்டேட் ஆகிருக்கு. அப்டேட் ஆகலை இன்னும். இன்னைக்கு நைட்டு எப்படியும் அப்டேட் பண்ணிடுவேன். 10 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, நான் அப்டேட் பண்ணிட்டு தான் மறு வேலையை பார்க்குறதா இருக்கேன். ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கள் ப்ரோ ஷாப்பில் பேபிளேடே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நைட்டு பேபிள் ஷாப்பில் பேபிளேடை அப்டேட் பண்ணிடுவோம். அது அந்த பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேபிளேட், அதுவும் ZX Achilles பேபிளேட், வித்தியாசமான பேபிளேட். என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வச்சான் ட்விஸ்ட்டு. ZX Achilles பேபிளேடுக்கு எவ்வளோ ரேட்டு போகும்? ஒரு செகண்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, இல்லாட்டி எது வேணால் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எவ்வளோ ரேட்டு போகும்? ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு 1000 ரூபா மதிப்பு வரும்பா அப்படின்னு இந்த பேபிளேடுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு கிடைக்கிற ரேர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வச்சுக்குவோம். பட் ஒரே இந்த ZX Achilles பேபிளேட் லேயருக்கு மட்டும் 2000 ரூபா மதிப்புன்னா, அப்போ அந்த லேயர் எந்த மாதிரி லேயராக இருக்கும்? அந்த லேயர் தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த லேயரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி நைட் ZX Achilles. அந்த லேயர் இந்த பேக்கேஜ்குள்ளே தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நியூவான கண்டிஷனில் எந்த வகையான பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல் வேரியண்ட்டான பொருள், அதனால தான் இதுக்கு அவ்வளோ ரேட்டு வருது. நார்மலான இந்த அக்கீலியஸை விட இதுக்கு ரேட் அதிகம். அண்ட் பார்க்குறது செம்ம அழகாக இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா லைக் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை ஒரு லைக்கை மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த லேயர் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்தாகணும். அதுக்குள்ள என்ன இருக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஸோ ஓபன் பண்ணிடலாம். இன்ட்ரோ போட்டு ஸோ லேயரை ஓப்பன் பண்ண போகிறோம். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். பல பேர் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது, எங்கே ப்ரோ நம்மளோட கத்தி எங்கே ப்ரோ போச்சு, ஆள் இல்லாமல் இருக்குதே அப்படின்னு கேட்பீங்க. கமெண்ட்டில் எப்படி வந்துடுவீங்கன்னு தெரியும். அதுக்குள்ளே நானே முந்திரி கொட்டை மாதிரி. ஸோ நம்மளோட கத்தி இப்போ எங்கன்னா ஸ்டாக் அப்டேட் பண்ணுறதுல பேபிள்ஸ் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுல கத்தியை மறந்துட்டேன், எங்கே போச்சுன்னு தெரியல, தொலைச்சிட்டேன். ஆனால் இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் எடுத்துருவோம். சரி, ஓகே, ஓப்பன் பண்ணலாம். இதான் கைஸ் அந்த பேபிளேட் லேயர், ஹோலி நைட் ZX Achilles லேயர். அந்த அளவுக்கு ரேர். ஓப்பன் பண்ணிடுவோம். செம்ம அழகாக இருக்குல்ல, அப்படியே நியூ கண்டிஷனுங்க. அது மேலே ஒரு பொட்டு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. அப்படியே புத்தம் புதுசாக பளபளன்னு பளிச்சுன்னு மின்னுது. கண்ணையே கொள்ளையடிக்கிற ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாம். இந்த பேபிளேடை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? இந்த அக்கீலியஸை வச்சு பாருங்கள், இவன் எப்படி திருப்பிடிச்ச மாதிரி நிலைமையில் இருக்கிறான். ஆனால் இந்த பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த ஸ்பெஷல் வேரியன்ட் பேபிளெலாம் இந்த மாதிரி ஒரு கலரில் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த லேயர் ஈபேல 2000 ரூபாய்க்கு மேலே ரேட்டு போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $22. ஸோ அதை கணக்கு போட்டோம்னா இந்தியன் மதிப்புப்படி 2000 வரும். ஷிப்பிங் சார்ஜெலாம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ சோழி முடிஞ்சிடும். எப்படி 3000 கிட்ட வந்துடும். அந்த ஒத்தையே இருக்குது. ஸோ நமக்கு பேபிளேட் லாட்டில் இருந்தால் இந்த ஒரு லேயர் கிடச்சி அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். செம்ம அழகாக இருக்குங்க. ஒரு ரேரான பொருள். டக்கராட்டோமி ஸ்பெஷல் வேரியண்ட்டாக ஒரு பாக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வெறும் லேயர் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அந்த லேயர் இப்போ நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அக்கீலியஸ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் இது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த லேயர் அவங்களுக்கு பேபிளேட் கலெக்ஷன், அக்கீலியஸ் பேபிளேட் மட்டும் சில பேர் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு வகையான ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பேபிளேட் மட்டும் போதும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு எல்ரா பேபிளேட் எல்லா பேபிளேடும் வேணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு பார்த்தீங்களா. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லா பேபிளேடும் எனக்கு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கிற லேயர்ஸ், ஸ்பெஷலாக இருக்கிற பொருளாக வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது எப்படி சொல்கிறது, இது ஒரு மஸ்ட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் பார்க்குறதுக்கேவும் இந்த அக்கீலியஸை விட இந்த அக்கீலியஸ் செம்ம அழகாக இருக்குது. ஆனால் இதை வச்சு இன்றைக்கி பேட்டில் போட போகிறேன் அப்படின்னு நினச்சா தான் பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு பொட்டு ஸ்க்ராட்ச் இல்லை, புத்தம் புது லேயராக இருக்கிறான். சரி, ஓகே, சண்டை போட்டு பார்ப்போம். இந்த 2 லேயருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கரிங் தான். ஏன்னா இந்த அக்கீலியஸ் ஒரிஜினல் அனிமி சீரீஸில் இருக்க அக்கீலியஸ், அண்ட் இது ஸ்பெஷல் வேரியண்ட் அக்கீலியஸ். அண்ட் இது பார்க்குறது ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா இது யூஸ் பண்ணாத ஒரு பேபிளேட் லேயர். ஸோ அதனால் புதுசாக தான் இருக்கும். இது நம்ம விட்டு அடித்து பல பேட்டில்கள், பல சம்பவத்தை இந்த பேபிளேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ஸ்க்ராச்சஸ், அந்த வீர தழும்புகள் இந்த பேபிளேட் மேலே
மேலே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுதான் ஒரு பேப்ளேடுக்கு அழகு. ஒருத்தன் களத்தில் இறங்கி சண்டை போட்டு உடம்புல காயத்தோட இருக்கானா அவன் தான் டானாக இருப்பான். ஏன்னா சம்பவத்தெல்லாம் செஞ்சுருக்கான். பார்த்தீங்களா, ஸ்க்ராட்ச் விழுந்து அடிபட்டு நிறைய இடத்துல உடஞ்சி போகிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு பேட்டில் பண்ணலாம். பட் இருந்தாலுமே அந்த ஸ்க்ராச்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த மெட்டல் வந்து ஏர் கூட ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி ஆக்சிடேஷன் ப்ராசஸ்லாம் உள்ள நடந்திருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது, மங்கி போன மாதிரி இருக்கும், டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுதான் ஒரு ஒரிஜினல் பேப்ளேட் அப்படி ஆகணும். அப்போ தான் அது ஒரிஜினல் டெக்கரேட்டிவ் பேப்ளேட்ங்கிறது ஒரு முத்திரை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே இருக்க மெட்டல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே மெட்டல் தான். இது வந்து எந்த பெயிண்ட்டுமே பண்ணாமல் பிளெயினாக மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கோல்டு கலரில் மெட்டலில் அதுவும் க்ளோசி கலர் அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த பளிச்சுன்னு அந்த லைட்டுக்கு அதுக்கு மின்னுது. பட் இதை பேட்டில் பண்ணும்போது இந்த பெயிண்ட் போகுமா அப்படிங்கிறது தெரியல. இது மெட்டல் தான், பட் கோல்டு கலர், க்ளோசி கோல்டு கலரை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு இதனால தான் இந்த பேபிள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. பாக்கி இருக்க எல்லாமே ஒன்று தான். ஈவன் நம்மளால் இந்த டர்போ சிப்பை இதுக்குள்ளே போட முடியும். ஸோ நான் இதை இப்போதைக்கு போட்டுறேன். நம்ம பேட்டில் போடணும்லே அந்த ஒரு காரணத்தால் ஸோ இன்செர்ட் பண்ணியாச்சு. செமையாக மாறிடுச்சுல. இப்போ நம்ம இந்த டிஸ்கையும் இந்த டிரைவரையும் போட போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம 3 பயங்கரமான பேப்ளேட்ஸ் எடுத்திருக்கோம். இதை வச்சு தான் சண்டை போட போகிறோம். செடி ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இந்த பேப்ளேட்டை வச்சு சண்டை போட மனசு இல்லை. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கிறான். எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சா, பெயிண்ட் போயிடுமா அப்படிங்கிறது தெரில. எனிவேஸ் அதெல்லாம் நடக்குதாங்கிற பார்ப்போம். நமக்கு தேவை சம்பவம் செய்வோம், செஞ்சு பார்க்கலாம். ஆனால் என்ன ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இவனை வச்சு சண்டை போடணுமா அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருக்கானே அப்படிங்கிறதுனால. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சண்டை செய்யலாம். எங்கே லான்ச் இருங்க. 3, 2, 1 அடிச்சு. ஓ என்னடா அது அட்டாக் டைப் பேப்ளேட் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு கைஸ். இது கோல்டு கலர் பேப்ளேடாக இருக்குது. இது யாருமே அக்கீரியஸ் பேப்ளேட்னு சொல்ல மாட்டாங்க. சூப்பராக இருக்குது. அந்த ரெட் கலர் டாட் நல்லாவே தெரியுது. பார்த்தீங்களா, இந்த பேப்ளேடுக்கு ஒரு நல்ல குங்குமத்தில் பொட்டு வச்ச மாதிரி அந்த ரெட் கலர் டாட் எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டாமினா ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போயே தள்ள மாறிடுச்சு. பட் எவ்வளோ நேரம் சுற்றும் அப்படிங்கிறது தெரில. பட் ஸ்டாமினா ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். இது எந்த மோடில் இருக்குது? ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கானா இல்லை கம்மி பண்ணியிருக்கானு எனக்கு தெரில. ஏன்னா இதுக்கு டிரைவருக்கு கீழே நம்ம ஹைட்டை மாற்றி வைக்கலாம். பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. ஓகே, பரவாயில்ல, டீசெண்டான ஸ்டாமினா தான். ஸோ இதை ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ கம்மியாக வச்சுருக்கேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லான்ச் பண்ணலாம். கிளாஷ் ராக் டவர் 3, 2, 1 அடிச்சு போடு. ஸோ அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் 2 ஹிட் அடித்தான். அதுக்கப்புறம் கிளம்பிட்டான். யார் ஜெயிக்க போகிறா? ஹோலி நைட்டு. ஓ, ஃபைனல் பஸ்ட்டுங்க, அல்டிமேட்டு. ஸோ சம்பவம் சிறப்பாக இருந்துச்சுல. பஸ்ட் ஆகுன்னு எதிர்பார்க்கல, ஆனால் பஸ்ட்டு பண்ணிட்டான்ல, அதுதான் கெத்து. ஸோ அடுத்து நம்ம எடுக்க போகிறது ஆர்பேகிஸ். இது ஒரு ஸ்டிக்கி பேப்ளேடு. ஸோ இதை எப்படி சமாளிக்கிறாங்கிறத பார்ப்போம். 3, 2, 1 ட்ரிப். ஓ, ஹிட்டு கொடுத்துருக்கு. ஓ, என்னடா அட்டாக்கு, பேலட் 10 அடிக்கு தள்ளி போயிருச்சுங்க. வாரு. ஐயோ, ஆனால் ஸ்டெமினா போயிருச்சு. தோத்துருவானா? ஐயோ, தோத்துட்டான் கைஸ், தோத்துட்டான். ஆர்பிஎக்ஸ் வின் பண்ணிருச்சு. எனிவேஸ் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து நம்ம இவன் எடுக்கிறோம், ஆர்ச்சர் ஹெர்குலிஸ். உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேட். பார்க்கலாம். ஒருவேளை ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணனாலையா இருக்குமோ? ஓ, பஸ்ட் கைஸ், அமேசிங் கைஸ். ஆல்டி உலகத்துனா பஸ் நடக்குது. உண்மையிலே வெறித்தனமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த லேயர் ரொம்ப புதுசாக இருக்கனால இந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் பயங்கரமாக வேலை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஏன்னா இதை விட இது கரெக்டாக பஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த அடி அடிச்சதுக்கு இவன் தான் பஸ்ட்டாக இருக்கணும், ஆனால் இவனே பஸ்ட் பண்ணிட்டா. உண்மையிலே அல்டிமேட்டு. ஸோ கைஸ், இந்த லேயர் ஒரு 2000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கலெக்ஷன் லேயர். இதை வச்சு சண்டை போகிறத விட ஒரு கலெக்டிவ்லாக வைக்கிறதுக்கு தான் இது நல்லாயிருக்கும். ஒரு ஷோகேஸ்லாம் வச்சு ஒரு ரூம்லலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் வேரியன்ட் பேபிள்ஸ், அதுக்கு தான் இது செட் ஆகும். இதை வச்சு பேட்டில் பண்ணுறத விட, அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பேட்டில் பண்ணுறத விட ஒரு கலெக்டிவ் பொருளாக வைக்கிறதா நல்லது. பட் நம்ம பேட்டில் பண்ணி இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும்னு நினச்சோம், பார்த்துட்டோம். உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது. இது எப்படி இருக்குங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம புது வகையான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ see you in this video. This is crafted by Dapamanda. Tada guys.